வாங்க. டைரக்டர் ஷங்கர் சாரோட ஐகானிக் ஃபிலிமான ஜீன்ஸ். இந்த படம் 1998ல வெளிவந்துச்சு. இந்த படத்துல வர ஒரு பாட்டு, பூவுக்குள் ஒளிந்திருக்கும். இத யாருமே மறந்திருக்க மாட்டோம். இந்த பாட்டுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டுக்காண்டி மட்டும் நெறைய கண்ட்ரீஸ் டிராவல் பண்ணி இந்த பாட்டோட ஷூட்டிங்க முடிச்சிருக்காங்க. வாங்க, இப்ப நம்ம அந்த பாட்ட டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டுல வரக்கூடிய இன்ட்ரோ சீன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சைனால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஐகானிக் இடம் அப்படின்னே சொல்லலாம். இது நம்ம 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் தி வண்டர்ஸ். அப்படியே சைனாவை கட் பண்ணா அடுத்த லொகேஷன் பிரான்ஸ். ஆமாங்க, இது ஐஃபில் டவர் பாரிஸ்ல இருக்கக்கூடியது. இது 7 வண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் தி வண்டர் கிடையாது, ஆனா மெயின் லேண்ட்மார்க் ஆஃப் தி வேர்ல்டுனே சொல்றாங்க. அப்படியே பிரான்ஸ்ல இருந்து எங்க நம்ம போறோம்? அடுத்து அமெரிக்கா. இது ராக்கஃபெல்லர் சென்டர், நியூயார்க், யுஎஸ்ஏ. இந்த பிளேஸ் 7 வண்டர்ஸ்குள்ள வரலனாலும் அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஐகானிக் பிளேஸா கருதப்படுது. வாங்க வாங்க வாங்க, அப்படியே அமெரிக்கால இருந்து எல்லாரும் நம்ம நாடான இந்தியாவுக்கு வாங்க. இது தாஜ்மஹால் ஆக்ரால இருக்கக்கூடியதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். 7 உலக அதிசயங்கள்ல ஒன் ஆஃப் த அதிசயம் தாஜ்மஹால். நீங்க எத்தனை பேர் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்க, நேர்ல பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னும் போனதே இல்ல, போறதுக்கான சான்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம். அப்படியே வாங்க, இப்ப இந்தியால இருந்து ஈஜிப்ட் போறோம். ஆமா, இதுதான் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா. இது ஈஜிப்டோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் அண்ட் ஃபேமஸ் பிளேஸ்னே சொல்லலாம். வாங்க வாங்க, இப்போ உங்களை இத்தாலிக்கு கூட்டிட்டு போறேன். இதுதான் கொலோசியம். இத்தாலியில இருக்கக்கூடிய கொலோசியம் 7 வண்டர்ஸ்ல ஒன் ஆஃப் தி வண்டர். அண்ட் அது மட்டும் இல்லாம இது எங்கேயோ பாத்துக்கிற மாதிரி இருக்கல. ஆமாங்க, ஐ படத்துல கூட ஒரு சீன் இங்க ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அடுத்தது இப்ப எந்த கண்ட்ரிக்கு போலாம்? எங்கேயும் போவேனா, இத்தாலியிலே இருந்துக்கலாம். ஆமா, இது லீனிங் டவர் ஆஃப் பீசா. கொலோசியம் எப்படி இத்தாலியில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் அப்படின்ற மாதிரி லீனிங் டவர் ஆஃப் பீசாவும் இத்தாலிக்கு ஒரு கிரேட் லேண்ட்மார்க் தான் சொல்லணும். அப்பா, ஒரு வழியா எல்லா கண்ட்ரியும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சா? இந்த பாட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டு, அதாவது 6 நிமிஷத்தி 46 செகண்ட், கிட்டத்தட்ட இவ்வளோ டியூரேஷன் இருக்கிற இந்த பாட்டை நிறைய கண்ட்ரீஸ்ல போய் ஷூட் பண்ணதில் மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய் மேமோட காஸ்டியூம்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப கிரியேட்டிவிட்டியான விஷுவலைசேஷனோட இந்த மியூசிக்கை நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் தான் கொடுத்திருக்காரு இந்த சாங்க்கு. அண்ட் இந்த படத்தை 1998லயே ஷங்கர் சார் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். வேற ஏதாவது சாங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது டிகோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோஸ் பார்க்க இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.